ஸ்கூல் சர்டிஃபிகேட், அப்புறம் சில அரசு ஆவணங்கள், இது 11 ஆவணங்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. 12வது ஆவணமாக ஆதாரை சொன்னால் கூட அது ஏதோ ஒரு விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தவறு. அதை நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் சொல்லி காட்டியிருக்கோம். இதிலேயே அதிர்ச்சிக்குள்ளாக்குவது, உண்மையிலேயே பார்த்த உடனே இது சரியல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லப்படக்கூடியது என்னென்னா, 13வது ஆவணமாக ஒன்று சேர்த்துருக்காங்க. பீகாரில் நடந்த எஸ்ஐஆருக்கு பிறகு வெளியிடப்பட்ட 1/7/2025 தேதியிட்ட வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால், பீகாரில் உங்கள் பேர் இருந்தால், அதை ஒரு அடையாள ஆவணமாக இங்கே காட்டி தமிழ்நாட்டில் இல்லை இந்த 12 மாநிலத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் வாக்காளர் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும்னு பார்த்துக்கோங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு இடத்துல ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் உங்களுக்கு வாக்குரிமை தருவோங்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துல சாதாரணமாக குடியிருப்பராக இருந்தால் நீங்கள் வாக்காளராக இருக்க தகுதி உடையவர். அது தேர்தல் ஆணையம் சொல்லலை, சட்டமே அதான் சொல்லுது. ஆனால் 1/7/2025 அன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு மனிதர் பீகாரோடைய சாதாரணமாக குடியிருப்பவர்னு சொல்லிட்ட பிறகு 4-5 மாதத்தில் அவர் எப்படி வேறு மாநிலத்தில் வாக்காளர் ஆக முடியும்? கூடாது இல்லை. அது யார் சொல்லுது? அந்த இடத்துல சாதாரண குடியிருப்பவர்னு யார் சொல்லியிருக்காங்க? தேர்தல் ஆணையம் பல சோதனைகளுக்கு உட்படுத்தி அவரை நீங்கள் சாதாரணமாக இங்கே குடியிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.